நான் அடிச்சு விடுறேனா, நான் உருட்டுறேனா, நான் பொய்யான தகவலை பரப்புறேனா? ஹே சகோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா நேத்தி சுவாமிமலை 4ஆம் படை வீடு இல்ல, ஏரகரத்துல இருக்கிற ஒரு கோயில் தான் 4ஆம் படை வீடுக்கான எல்லா வரலாற்று ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா நான் வந்துட்டு எதுவுமே பொய்யாலாம் நான் சொல்ல கிடையாது. அந்த கோயில் வரலாறுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இது வச்சிருந்தாங்க. அந்த போர்டுல இருக்கிறத படிச்சேன். அங்க இருக்கிற ஐயர்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயத்த. நான் அதை தான் ஷேர் பண்ணேன். ஆக்சுவலா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ரொம்ப வருஷமா அந்த கோயிலுக்குலாம் போனதில்லை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் அந்த கோயிலுக்கு போறேன். முக்கியமா நான் கோயிலுக்கு போறதுக்கு காரணம் அந்த கோயில்ல இருக்கிற கடவுள்களோட வரலாறுகளை தெரிஞ்சுக்க தான். அதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அதனால நான் கோயிலுக்கு போறேன். எனக்கு தெரிஞ்சதை சரி இங்க எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு முடிவு பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஆன்லைன்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணா பேட் கமெண்ட்ஸ் வரும், எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் ஆனா நான் சொல்றது பொய்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக தான் சரி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெறும் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை கொடுத்தா அவங்க நம்ப மாட்டாங்க எப்படியுமே. அதனாலதான் சரி ரீலாவே நான் சொல்லியே போட்டுடலாம். ஆக்சுவலா அந்த கோயில நான் இல்ல, எனக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த கோயிலை பத்தின வரலாற்றை வீடியோவாவே போட்டிருக்காங்க. இலக்கிய ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இந்த ஏரகத்தை தான் 4ஆம் படை வீடுங்கிறதுக்கு சான்றுகள். இன்ஸ்டால நிறைய பேருக்கு தெரிஞ்ச அன்புதான் எல்லாம் சேது அவரே அந்த கோயிலுக்கு போயிட்டு அவரே வீடியோ போட்டிருக்காரு. ஐயர் பேசுறதுமே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அதுல உள்ள கிளிப்ஸ் எல்லாம் கூட நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறமும் அவங்க உருட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஐயரை வீட்டுக்கு அமைச்சிட்டு இவங்க தான் பிரச்சனை பண்ணணும். 2ஆம் நூற்றாண்டுல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணத்தில் இருக்கிற இந்த ஏரகரம் தான் 4ஆம் படையான முருகருடைய 6 படை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவருக்கு முன்னாடி இவர், அதுக்கப்புறம் தான் அவர் வழிபாட ஆரம்பிச்சு இந்த ஊர்லேருந்து மாறி போய் அந்த ஊரில் இடம்பெயர்ந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏரகம் அந்த திருவேரகம்னு எல்லாரும் நினைச்சு சுவாமிமலையை நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் கார்த்திகேய குருக்கள். திருவேரகம் ஸ்ரீ சங்கரநாதி கம்பிகா உடனுரை ஸ்ரீ கந்தநாத சுவாமி இந்த அஸ்திரத்தை பூமியில் எய்து விழும் இடத்தை அகமாக இடமாக கொள்ளுமாறு சொல்றார். அதன்படி முருகப்பெருமான் அஸ்திரம் எய்து விழுந்த இடம் அது. அஸ்திரத்துக்கு தூய தமிழ ஏர் என்று பொருள் உண்டு. ஏர் விழுந்த இடத்தை முருகப்பெருமான் இங்கு அகமாக இடமாக கொண்டதால் ஏர் அகம் ஏரகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. ஏரகம்ங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு மருவி ஏரகரம் என்று அழைக்கிறார்களே தவிர இந்த ஊருக்கு ஏரகம் அப்படின்னு பேர். அம்பாளை பூஜித்து சக்திவேல் பெற்ற திருத்தலம். தகஜாதனக்குன் அடிகான வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் அதிகமாக பாடியிருப்பார். அதனால இங்கே சுவாமிக்கு ஆதி சுவாமிநாதன் முருகப்பெருமானுக்கு பெயர். ஆதி சுவாமிநாதன் அப்படின்னா அப்போ சுவாமிமலைக்கு முன்னாடி உள்ள கேத்திரம். தந்தைக்கு உபதேசம் பண்ண இடம்ங்கிறது ஒரிஜினல் கேத்திரம் இதுதான். இவர் சொன்னாரு திருவேரகம் வேற ஏரகம் வேற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோயில் வரலாற்றுல முதல் லைனே திரு பிளஸ் ஏர் பிளஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டே இருப்பாங்க திருவேரகத்துக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். இவர் அதையும் தப்புன்னு சொல்றாரு. தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் கமெண்ட் பின் பண்றேன். இல்லை அதுக்கு இன்னொரு வீடியோ போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எனக்கு பொய்யான தகவல் பரப்பி நான் ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி நல்ல வேலையில தான் இருக்கேன், நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். இதில் தான் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை தான் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வேற கோயிலில் பார்க்கலாம்.